மாண்புமிகு நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சருமாகிய அண்ணன் தளபதி அவர்களுடைய அன்பை பெற்று அவர் மீது அன்பு செலுத்திய காரணத்தால் கடந்த காலங்களில் அதையே ஒரு களங்கமாக பழனிசாமி போன்றவர்கள் ஏற்படுத்தினாலும் என்றைக்கும் எங்கள் இருவருக்குமான அன்புக்கு அந்த பாசத்திற்கு எந்தவிதமான சேதாரமும் வந்துவிடாது என்ற வகையில் அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் நேசித்து இன்றைக்கு அந்த இயக்கத்தில் கடந்த 40 ஆண்டு காலமாக அவர்கள் பயணித்த அந்த இயக்கத்தில் அவர்கள் உழைத்த அந்த உழைப்பையெல்லாம் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளாமல் ஒரு சுயநலத்தின் காரணமாக அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அங்கிருந்து புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இன்று நான் இருக்கிறேன். உங்களுடைய சகோதரனாக, உற்ற தோழனாக, நண்பனாக, நட்புக்கு இலக்கணமாக நான் இருக்கிறேன். வாருங்கள், இணைந்து சென்று பயணிப்போம். தமிழ்நாட்டை தொடர்ந்து திராவிட மாடல் ஆட்சியை தொடரச் செய்வோம் என்று அண்ணன் தளபதி அவர்களால் அரவணைக்கப்பட்டு இங்கே குறிப்பாக நம்முடைய தென்பகுதியில், தென் மாவட்டங்களில் தன்னுடைய பிரச்சார பயணத்தை மேற்கொண்டிருக்கின்ற எனது பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் என்னாலும் என்னுடைய மரியாதைக்கும் அன்பிற்கும் உரிய தமிழகத்தின் 3 முறை முன்னாள் முதலமைச்சராக பொறுப்பேற்று அண்ணன் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதைப் போல எனக்கென நான் எந்த அணியையும் எந்த கோஷையும் வளைத்துக் கொள்ளாதவனாக இயக்கத்தில் என்னுடைய பணியை தொடர்ந்தேன் என்று குறிப்பிட்டு சொன்னார்களே, அந்த அடிப்படையில் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைந்திருக்கின்ற நான் நம்முடைய தளபதி அவர்களுடைய அன்பிற்கு, அவர் என் மீது காட்டியிருக்கின்ற அந்த உயர் மரியாதைக்கு நன்றி கடனாக நான் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வளர்ச்சிக்காக, திமுகவினுடைய வெற்றிக்காக 2.0 முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தொடர வேண்டும். அதற்கு நான் என்னுடைய பங்களிப்பை, உழைப்பை செலுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தென் தமிழகத்தில் இன்றைக்கு கடந்த 1 வார காலத்திற்கு மேலாக சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தமிழ்நாட்டு மக்களிடத்தில் ஒரு பெரிய எழுச்சியை, உணர்ச்சியை பாய்ச்சி விழிப்புணர்வை ஏற்படுத்தி இன்று நம்முடைய சிவகங்கை மாவட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற சிவகங்கை சட்டமன்ற தொகுதியில் காளையார் கோயிலில் நடைபெறுகின்ற இந்த நல்ல நிகழ்ச்சியில் எனக்கு பின்னர் பல்வேறு கருத்துக்களை, தமிழக அரசியல் நிலவரங்களை, அவர்கள் இருந்த இயக்கம், அதைப்போல இப்பொழுது இணைந்திருக்கின்ற இயக்கம், அதனுடைய தலைவர்கள், இந்த இயக்கத்தினுடைய தலைவர்கள், அதனுடைய தொண்டர்கள், இதனுடைய தொண்டர்கள் எல்லாவற்றையும் ஒப்பிட்டு உரை நிகழ்த்த இருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களே, எனக்கு முன்னர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கே வழிகாட்டியாக இருந்து இங்கே உரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் அன்பிற்கினிய அண்ணன் தென்னவன் அவர்களே, நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர்கள் அன்பிற்கினிய சகோதரர் ஓபிஎஸ் ரவீந்திரநாத் அவர்களே, அன்பிற்கினிய திரு கோபாலகிருஷ்ணன் அவர்களே, சட்டப்பேரவை முன்னாள் உறுப்பினரும் உசிலை சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய குரலாக சட்டமன்றத்தில் ஒலித்த அன்பிற்கினிய அண்ணன் திரு ஐயப்பன் அவர்களே, நம்முடைய சேங்கை மாறன் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதைப் போல
தமிழக அளவில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அண்ணன் தளபதி அவர்கள் இணைந்ததைப் போல இருவரும் ஒருவரை ஒருவர் மனதார ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு இயக்க பணியை செய்வதைப் போல நம்முடைய சிவகங்கை மாவட்டத்தில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய போர்ப்படை தளபதியாக இருந்து உண்மையான போர்ப்படை தளபதி, பெயருக்கு அல்ல, உண்மையாகவே ஒரு போர்ப்படை தளபதியாக இருந்து அவர்கள் அதிமுகவினுடைய தலைமையகமான எம்ஜிஆர் மாளிகைக்கு அப்பொழுது பயணித்த அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை வழிநடத்திய முதற் படை நம்முடைய சிவகங்கை மாவட்ட படை. அதை திரு அசோகன் அவர்கள்தான் வழிநடத்தி சென்ற ஒரு மாவீரன். அந்த மாவீரனை இன்றைக்கு சிவகங்கை மாவட்டத்தில் அவரோடு ஒரு மிகப்பெரிய பட்டாளத்தையும் இணைத்து நமக்கு தந்திருக்கிறார்கள். ஆகவே அந்த வகையில் நம்முடைய அசோகன் அவர்கள் தலைமையில் ஒரு மிகப்பெரிய பட்டாளத்தை இங்கே வழங்கி இருக்கின்ற அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கும் நான் இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த வகையில் வருகை தந்து தொடர்ந்து வந்த தோழர்களோடு மட்டுமல்ல, இங்கு ஏற்கனவே திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளோடு தோழர்களோடு ஒருங்கிணைந்து ஒன்று சேர்ந்து ஒருமித்த பயணமாக இயக்க வளர்ச்சிக்காக தன்னை அர்ப்பணித்திருக்கின்ற திரு அசோகன் அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர்கள் சேங்கை மாறன் அவர்களே, திருமதி ஜோன்ஸ் ரோசா அவர்களே, காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பில் இங்கே வருகை தந்து உரை நிகழ்த்தி இருக்கக்கூடிய அன்பிற்கினிய அதனுடைய பொதுச் செயலாளர் CR சுந்தரராஜன் அவர்களே, இந்த பகுதியில் சிவகங்கை சட்டமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை கட்டிக்காத்து வளர்த்து வருகின்ற ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்கள் அன்பிற்கினிய ஆரோக்கியசாமி அவர்களே, RM கின்னடி அவர்களே, யோக கிருஷ்ணகுமார் அவர்களே, முத்துராமலிங்கம் அவர்களே, ஜெயராமன் அவர்களே, நகர் செயலாளர் CM துரை ஆனந்த் அவர்களே, பேரூர் செயலாளர் ஒன்றிய செயலாளர் திரு ஜெயராமன் அவர்களே, அன்பிற்கினிய நெடுஞ்செழியன் அவர்களே, மந்தக்காலை அவர்களே, முத்துசாமி அவர்களே, நாட்டரசங்கோட்டை பேரூர் கழக செயலாளர் ஜெயா உள்ளிட்ட நண்பர்களே, இளைஞரணி சார்பில் கலந்து கொண்டிருக்கின்ற செந்தில்குமார் அவர்களே, மாணவரணி கதி ராஜ்குமார் அவர்களே, மகளிரணி திருமதி பவானி கணேசன் அவர்களே, ஆதி திராவிட நலக்குழு திரு சிங்கமுத்து உள்ளிட்ட இன்று நம்மோடு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இயக்கத்தில் இணைந்த நேரத்தில் அசோகன் அவர்களுடைய தலைமையில் நம்முடைய சிவகங்கை மாவட்டத்தில் அந்த இயக்கத்தில் பல்வேறு பொறுப்புகளை வகித்து தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பிற்கினிய சகோதரர்கள் திரு பாலா அவர்களே, திரு மனோகரன் அவர்களே, திரு துரைராஜ் அவர்களே, திரு பாண்டியராஜன் அவர்களே, செல்லப்பாண்டி அவர்களே, முனியசாமி அவர்களே, விஜய ரகுநாத சேதுபதி அவர்களே, SP ராஜா அவர்களே, கள்ளல் முருகேசன் அவர்களே, சிவகங்கை முருகேசன் அவர்களே, நிவாஸ் சக்கரவர்த்தி அவர்களே, கணேஷ் பாபு அவர்களே, மாரிமுத்து அவர்களே, வீரபாண்டி அவர்களே, திரு ஆசைத்தம்பி அவர்களே, திரு பழனி அவர்களே, கிருஷ்ணபிரபு அவர்களே, பிரதீபன் அவர்களே, தெய்வேந்திரன் அவர்களே, நமச்சிவாயம் அவர்களே, ஜெயராமன் அவர்களே, ரவி அவர்களே மற்றும் ஏற்கனவே இயக்கத்தில் பயணித்து சிறப்பாக செயல்பட்டு வருகின்ற அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னும் இணைந்து நான் பெயர் சொல்லாத அனைத்து அன்பு நண்பர்களே, சகோதரர் சகோதரிகளே, ஊடகம், பத்திரிகை மற்றும் காவல்துறையை சார்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். என்னை பொறுத்தவரையில் 4 கூட்டங்களில் பேசுகின்ற வாய்ப்பினை பெற்றவன் என்ற காரணத்தால் ஏற்கனவே மணி 1 மணி ஆயிடுச்சு. உங்களுக்கும் பல்வேறு பணிகள், ஆனாலும் கூட ஒரு சில வார்த்தைகளை உங்களிடத்திலே பகிர்ந்து கொண்டு விடைபெற நான் நினைக்கிறேன். குறிப்பாக இன்றைக்கு நடைபெறுகின்ற
அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய சுற்றுப்பயண நிகழ்ச்சி மிக குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டது என்றாலும் சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் இன்றைக்கு நமக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய வருகை ஒரு பயனுள்ள வருகையாக பிரச்சார பயணமாக அமைந்திருக்கிறது என்றால் அது மிகையாகாது. அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை இப்பொழுது முதல் முறையாக பார்க்கக்கூடிய சிலர் இருப்பீர்கள், அல்லது ஒரு சில முறை பார்த்தவர்களும் இருப்பீர்கள். அவர்களை பொது வழியில் பார்த்தவர்களும் உண்டு. ஆனால் என்னை பொறுத்தவரையில் தொடர்ந்து 20 ஆண்டு காலமாக நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் அதைப்போல அன்பு தலைவர் அண்ணன் தளபதி அவர்களும் எனக்கு தொடர்ந்து தந்த ஆதரவின் காரணமாக அவர்கள் 4 முறை என்னை திருப்பத்தூர் தொகுதியின் சட்டமன்ற வேட்பாளராக அறிவித்து திருப்பத்தூர் தொகுதி மக்கள் என்னை ஏற்றுக்கொண்டு ஆதரவு தந்து என்னை 4 முறையும் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்து அனுப்பினார்கள். அப்பொழுது பல்வேறு சூழ்நிலைகளில் பல்வேறு காலகட்டங்களில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை மக்கள் மன்றமான சட்டமன்றத்தில் அவர்களை நான் பார்த்திருக்கிறேன். எதிரும் புதிருமாக அமரக்கூடிய வாய்ப்பை நாங்கள் இருவரும் பெற்றாலும் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவதில் நான் ஒரு சிறுவனாக இருந்தாலும், அவரை விட நான் குறைந்த வயதுடையவனாக இருந்தாலும், அவரை விட கூடுதலான வயதுடையவர்களுக்கு என்ன மரியாதை தர வேண்டுமோ அதைவிட கூடுதலாக அவர்கள் செலுத்தியதை நான் பார்த்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, பலமுறை, குறிப்பாக அவர் 3 முறை முதலமைச்சராக இருந்த நேரத்திலெல்லாம் என்று குறிப்பிட்டோமே, அவர் முதலமைச்சராக சட்டமன்றத்தில் இருந்த நேரத்திலும் பார்த்திருக்கிறேன். அதைப்போல எதிர்க்கட்சி தலைவராக இருந்த நேரத்திலும் பார்த்திருக்கிறேன். இப்பொழுது இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவரால் புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையிலும் அவரை நான் சட்டமன்றத்தில் பார்த்திருக்கிறேன். என் நிலையிலும் தன்னிலை மாறாத மாசு மறுவற்ற நம்முடைய கழகத் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் குறிப்பிடுவதைப் போல விசுவாசம் அப்படின்னா அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள்தான். அதைப் போல அடக்கம், அது அவர்கிட்ட தான் கற்றுக்கிறணும். பிறரிடத்தில் அன்பு செலுத்துவது அதுவும் அவரிடத்தில் இருந்துதான் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக இப்படி பல்வேறு பெருங்குணங்களுக்கு அடையாளமாக விளங்கக்கூடிய இந்த 3 எழுத்து மந்திரக்காரர் தான் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் இங்கே எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட அந்த இயக்கம் அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் கண்டெடுக்கப்பட்ட ஒரு வைரம். இந்த வைரத்தின் மதிப்பை இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி போன்றவர்களுக்கு கழுதைக்கு கற்பூர வாசம் தெரியாது என்பார்களே, அதை போல பழனிசாமி போன்றவர்களுக்கு இந்த வைரம் நம்முடைய ஓபிஎஸ் அவர்களுடைய பெருமை, அதனுடைய மகிமை தெரியாத காரணத்தால், ஒருவேளை தெரிந்த காரணத்தால் அது வைரமாக இருக்கிறது, நாம் பித்தளையாக இருக்கிறோம். ஆக இந்த வைரம் நம்மோடு இருந்தால் நமக்கு மரியாதை இல்லாமல் போய்விடும் என்ற காரணத்தாலோ இந்த வைரத்தை, நீ இருக்க வேண்டிய இடம் திராவிட முன்னேற்ற கழகம்தான், உனக்கான ஒரு மரியாதை கிடைக்கும், உன்னுடைய மதிப்பை உணர்ந்த ஒரு தலைவன் இருக்கிறான், அதுதான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று அவரிடத்திலே அனுப்பி வைத்து அவர் இன்றைக்கு தன்னுடைய கிரீடத்திலே இந்த ஓபிஎஸ் என்ற வைரத்தை பதித்து ஜொலிக்க செய்திருக்கிறார் என்றால் அது மிகையாகாது. ஆகவே அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரையில் பேசணும் பேசணும் பேசணும்னா பேசிக்கிட்டே போகலாம். அத்தகைய பேச்சுக்களுக்கு, அத்தகைய வரலாறுகளுக்கு இலக்கணமாக எடுத்துக்காட்டாக திகழக்கூடியவர் தான் மாண்புமிகு நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். ஒரு முதலமைச்சராக கிடைத்தவுடன் இன்னைக்கு சாதாரண ஒரு வார்டு மெம்பரா, ஒரு பஞ்சாயத்தில் வார்டு மெம்பரா வந்துட்டாலே, பேரூராட்சியில் வந்துட்டாலே, யாரெல்லாம் எப்படி எப்படியோ நடந்து கொள்ளக்கூடிய அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக, அதிலும் குறிப்பாக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கண்டெடுத்த அந்த வைரம் 3 முறை முதலமைச்சராக பொறுப்பு வகித்த நேரத்திலும் சட்டமன்றத்திலும் அதைப்போல தலைமைச் செயலகத்திலும்
முதலமைச்சருக்கான அந்த இருக்கையில் கூட அமராத அளவிற்கு ஒரு மதிப்பு அந்த தலைமை மீது வைத்திருந்தார். ஆக அப்படிப்பட்ட அந்த நன்றிக்கு விசுவாசத்திற்கு இலக்கணமாக விளங்கிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எங்கே? அதைப்போல அம்மையார் அவர்கள் மறைந்த பிறகு அதே இருக்கையில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அமர மறுத்த அந்த இருக்கையில் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை விட கூடுதலான அந்த கணத்தோடு அவர் அமர்ந்திருந்த அந்த காட்சியும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆகவே அடக்கம், நேர்மை, அன்பு, விசுவாசம் இவை அனைத்துக்கும் இலக்கணமான நம்முடைய அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இன்றைக்கு அந்த இயக்கத்தில் புறக்கணிக்கப்பட்டார்கள். அந்த இயக்கத்தில் அண்ணன் ஓபிஎஸ் போன்று பல திறமசாலிகள், பல செல்வாக்குமிக்க தலைவர்கள் இன்றைக்கு அந்த இயக்கத்திலிருந்து புறப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் தலைமையில் இணைந்திருக்கிறார்கள். அண்ணன் அவர்கள் இயக்கத்தில் இணைந்தவுடன் குறிப்பிட்டு சொன்னதைப் போல பேரறிஞர் அண்ணா தொடங்கிய இயக்கமான திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்றைக்கு நான் இணைந்திருக்கிறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயரில் அந்த இயக்கம் இருந்தாலும் அண்ணா தொடங்கிய அந்த இயக்கத்தில் இன்றைக்கு நான் இணைந்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். அதைப் போல அண்ணன் தென்னவன் அவர்கள் இப்பொழுது குறிப்பிட்டு சொன்னதைப் போல அமரர் எம்ஜிஆர் அவர்கள் வளர்த்த கட்சி, அமரர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்த கட்சி. ஆக அந்த கட்சிக்கு எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கி அம்மையார் ஜெயலலிதா வழிநடத்திய இயக்கத்திலிருந்து இன்றைக்கு வந்திருக்கிறீர்கள் என்று குறிப்பிட்டு சொன்னார்கள். ஆகவே நீங்கள் வந்திருக்கிற இடம் நல்ல இடம். மாற்று இடங்களுக்கு சென்று நம்முடைய மரியாதையை காப்பாற்றி இங்கே வந்து மரியாதையை காப்பாற்றிக் கொள்வதை விட மாற்று இயக்கங்களுக்கு செல்லாமல் இன்றைக்கு நீங்கள் இந்த இயக்கத்தை தேடி வந்திருப்பது உண்மையிலேயே உங்களுடைய சுயநலம் பாதுகாக்கப்படுவது மட்டுமல்ல, தமிழ்நாட்டினுடைய எதிர்கால சந்ததியினருடைய நலனும் நம்முடைய தமிழ்நாட்டு மாநிலத்தினுடைய உரிமைகளும் பாதுகாப்பதற்கு தமிழர்கள் பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம் இவற்றையெல்லாம் பேணி பாதுகாப்பதற்கு அண்ணன் தளபதி அவர்களோடு வருகை தந்து இணைந்திருக்கின்ற உங்கள் வருகை உங்களுக்கு மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் தமிழ் இனத்திற்குமே சிறப்பு சேர்க்கும் என்பதை இந்த தேர்தலின் தீர்ப்புகள் மூலமாக நீங்கள் உணர்த்த இருக்கிறீர்கள். வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு என்ற இலக்கை நோக்கி சகோதரர் ரவீந்திரநாத் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதைப் போல நம்முடைய இலக்கு வெற்றி ஒன்றாகவே இருக்க வேண்டும். 2.0 முதலமைச்சராக அண்ணன் தளபதி அவர்கள் தொடர வேண்டும். அதற்கான பணிகளை நாம் ஓய்வின்றி உறக்கமின்றி செய்திட வேண்டும். இன்னும் இருக்கிறது 1 மாச காலத்திற்கு, இடைப்பட்ட காலம்தான் தேர்தல் நடைபெற இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நமக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய பலம். ஏற்கனவே பலமிக்க இயக்கமான திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு பலமிக்க இயக்கங்கள் இந்த கூட்டணியிலே மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்ற மாலையாக இன்றைக்கு தொகுத்திருக்கிறது. அதைப் போல அதற்கு மேலும் வலு சேர்க்கின்ற வகையில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இணைந்திருப்பது தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிக பெரும் செல்வாக்கை தந்திருக்கிறது என்பதையும் விட நம்முடைய தென்பகுதியில் கூடுதலான செல்வாக்கை தந்து இங்கே நம்முடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதைப் போல சிவகங்கை மாவட்டத்தில் 4 தொகுதிகளில் ஒன்றை கடந்த தேர்தலில் இழந்தோம். இழந்த ஒன்றையும் இந்த 2026 மீட்போம். மீட்பதற்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய வருகை பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி அத்தகைய நல்வரவாக வந்திருக்கின்ற உங்களை சிவகங்கை மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் சிவகங்கை சட்டமன்ற தொகுதியில் அடங்கி இருக்கக்கூடிய அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழகத்தினுடைய கிளைக்கழகத்தினுடைய நிர்வாகிகள் சார்பிலும் நம்முடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் நிர்வாகிகள் சார்பிலும் வருக வருக என வரவேற்று உங்களுடைய பேருரையை தருக என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.